இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, இளையோரே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்று ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த பிள்ளைகளை நீர் இன்று ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரத்தால் இவர்களை தொடும். உம்முடைய தூய் ஆவியின் ஆற்றலை தந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தும். இவர்களுடைய மன்றாட்டுக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், இதய ஆவல்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தாரும். உம்முடைய அருள்கரமின்றி இவர்களோடு இருக்கட்டும். எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்தாலும், எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழல்களை சந்தித்தாலும் இவர்களோடு நீர் இருந்து இன்று இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய அருள்கரம் இன்று இவர்களை தாங்கட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1, 8, 12 இறை வார்த்தைகள். ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். கடவுளின் வார்த்தை இன்று கடவுளின் கரங்களாக உங்கள் வீட்டில் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. ஆண்டவரின் சக்தி என் மீது இறங்கியது. ஆண்டவரின் ஆவி என் மீது இறங்கியது. அவர் என்னை முற்றிலும் ஆட்கொண்டார். என்னை தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றார். அடுத்த இறை வார்த்தை, அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். சகோதரமே, முற்றிலும் தகர்ந்து போன வாழ்க்கை, இனி எதிர்காலம் இருக்கிறதா என்று கேட்கும் அளவுக்கு நம்பிக்கையற்ற நிலை. இஸ்ரேல் மக்களின் எலும்புகளும் உலர்ந்து போயின. அவர்கள் கடவுளிடமிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டார்கள். இனி தானாக எதையும் செய்ய இயலாது. கிளைகள் தாய் செடியோடு இல்லை. விளைவு உலர்ந்து போய்விட்டது. இனி துளிர்க்குமா? சாத்தியமில்லை. காரணம் உலர்ந்து விட்டது. அடுத்த இறை வார்த்தை, கடவுளின் ஆற்றல் என்ன? அந்த கடவுளின் சக்தி என்ன? கடவுள் சொல்கிறார், இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். பாருங்க வார்த்தைகள். வாழ்க்கை முடிந்த இடம் கல்லறை. நம்பிக்கையற்ற இடம் கல்லறை. இனி எந்த மனிதனும் எதையும் செய்ய இயலாத இடம்தான் கல்லறை. வாழ்க்கை பயணத்தின் முடிவு கல்லறை. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன், உங்கள் கல்லறைகளினின்று உங்களை மேலே கொண்டு வருவேன். கல்லறை என்ற அழிவிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். நம்பிக்கையற்ற கல்லறையில் கடவுள் தரும் நம்பிக்கைதான் இது. இந்த இறை வார்த்தை கடவுள் உனக்கு தருகின்ற நம்பிக்கை. வாழ்வில் மேலே ஏறி வர தருகின்ற நம்பிக்கை கயிறுதான் இந்த நம்பிக்கை. இந்த இறை வார்த்தை என்ற நம்பிக்கை கயிறை பிடித்தால் நீ மேலே ஏறி வர இயலும். கல்லறை என்ற இருளில் இன்று நீ இருக்கிறாயா? விலங்கிடப்பட்டு முடங்கி போய் இருக்கிறாயா? உலர்ந்து போன வாழ்க்கையாக உனது வாழ்க்கை மாறி இருக்கின்றதா? துன்பம், துயரம், கண்ணீர், கவலை, இதுதான் கல்லறையா? கல்லறை நின்று உங்களை மேலே கொண்டு வருபவர் சொன்னார், என்னையும் ஒரு நாள் கல்லறையில் வைத்தார்கள், இதோ இவருடைய சகாப்தம் அடங்கி போய்விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் நான் சாவுக்கு சாவு மணி அடைத்து கல்லறை நின்று உயிர்த்து விட்டேன் என்று சொன்ன கடவுள் உனக்கும் என்று உயிர்ப்பை தருவார். நம்புவோமா? இந்த இறை வார்த்தை உன்னை வாழ வைக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.